ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மிர்ச்சி சிவா கிரேஸ் நடிப்பில் ராம் இயக்கத்தில் வந்திருக்கிற பறந்து போ இதான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டர் வரதுக்கு முன்னாடியே பல ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது வேர்ல்டு விட நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் போய் சிறந்த படம்னு நிறையா இலக்கியவாதிகள், சினிமா டைரக்டர்கள் எல்லாம் பாராட்டி அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து அந்த பட்ஜெட்டை கணக்கு பண்ணும்போது ஓரளவு ஓடி இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ பாராட்டப்பட்ட அளவுக்கு இந்த படம் ஒரு வெகுஜன ரசிகர் எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். படத்தில் ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். சிவா அவங்க ஒய்ஃப் 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரே பையனை நல்லபடியாக, அதாவது தகுதிக்கு மீறி 3 லட்ச ரூபா கொடுத்து வந்து ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை வேலைன்னு போயினாலே ஆன்லைன் வீட்டில் இருக்கான். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒரு நாள் அப்பா கூட தாத்தா வீட்டுக்கு போகும்போது அப்படியே அந்த ரோட் ட்ரிப் மாதிரி ஓடிட்டே இருக்கான். இவனை சிவா துரத்திட்டே இருக்காரு. ஸோ இது மூலமாக காடு, மலை அப்படின்னு போய் புது புது மனுஷங்களை பார்க்கும் பொழுது ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம அந்த உலகமே ஒரு கூண்டு மாதிரி சம்பாதிக்கிறோம், இதுக்குன்னு ஓடிட்டே இருக்கோம். அதை விட்டு வெளில வந்து அந்த பறந்து போன்னு சொல்லி இயக்குனர் சொல்கிறாரு. அந்த ஒரு கண்டென்ட் ஒரு ஃபீல் குட்டாக நிறைய இடங்கள் ஹைக்கூ மாதிரி அங்கங்கே டச்சிங் வச்சு எடுத்துருக்காப்புல. மிர்ச்சி சிவா தமிழ் படம் இந்த மாதிரி ஒரு காமெடி படங்கள் தான் அவரை பார்த்துருக்கோம். இதுக்கு சீரியஸான ரோல் நிச்சயமாக மொதல் படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அப்பா வந்தால் கூட அங்கங்கே அவரோட காமெடிக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது, அதை ஈஸியாக பயன்படுத்திட்டு போயிடுறாரு. அதுக்கான இயக்குனரும் அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தது. பையனுக்கு அவருக்குமான அந்த காம்பினேஷன் படம் ஃபுல்லாக வருது. போர் அடிக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இருந்தால் கூட சிவான ஒரு பையன் 2 பேரும் வந்து நல்ல ஒரு காம்போ இருக்குன்னா நம்மளால் அதை வந்து பெருசாக வந்து போர் அடிக்காமல் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இவரோட பையனை அவரோட நிச்சயமாக பாராட்டணும். படம் ஃபுல்லாக வந்து இவனுக்கு அன்புன்னு பேர் வச்சுருக்க போல் வம்புன்னு வச்சுருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுனா கூட ரொம்ப வந்து 8 வயசு பையன் வந்து ஓடுறது, பாடுறது, அப்பா சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அவன் கூட இருக்க பொண்ணை பார்த்தோன்னே சொல்லி விடுறது, எல்லா விதத்துலேயும் வந்து அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான். இப்படி என்ன ஒரு சின்ன பையன் வந்து 8 வயசு ஆகுது, அவனுக்கு போய் கிரஷ் விஷயம் இன்னும் அந்த ஒரு ஆண் பெண் நட்புன்றது இந்த புரிதலையே தான் கொண்டு போகிறது வந்து இயக்குனர் ராமும் பண்ணுறது பார்க்க ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. மற்றபடி இந்த பையனோட காம்போ படம் ஃபுல்லாக அடிக்கிற லூட்டி எல்லாமே வந்து போகிற போக்கில் நம்மளை வந்து கொண்டு போயிடுது. படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர்னா அஞ்சலி. ஒரு சின்ன சீன் வந்தால் கூட ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்காங்க. அஞ்சலியோட ஹஸ்பண்டாக வர வர்கீஸ், அவரோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப எல்லாமே சூப்பராக இருக்குது. சிவாவும் அவங்கள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட அதை பற்றி எதுவுமே சந்தேகமோ கோபமோ படாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அவர் போகிறது, அது மாதிரி வீட்டுக்கு வந்தோம் பையன் செருப்பு இதான உடனே புதுசாக வாங்கி கொடுக்குறதுன்னு நல்ல நெகிழ்ச்சி அவரோட காட்சிகள்லாம் இருக்குது. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா நம்மளும் வீட்டில் ஆன்லைன் அது இதுன்னு வேலைக்கு போகிறோம், குழந்தைய பூட்டி வச்சுட்டு போகிறோம். நம்ம வேலையை முடிச்சு அவங்க வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. இதனால் ஆன்லைனில் ஏதாவது நோண்டுறது, டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது அதிகமாகிடுது. அதுக்கு அம்மா அப்பா ஒரு காரணன்றதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. பணம் காசு இருந்தால் மட்டும் போதாது, மனுஷனுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் ஃபேமிலியோட வெளில போங்க, மரம் காடு மலைன்னு பார்த்து ரசிங்கப்பான்ற ஒரு தீமை அது வந்து அறிகுறியாக இல்லாமல் படத்தோட புற போக்கில் ராம் எடுத்துருக்கிறாரு. சின்ன ஒரு காட்சியில் வர நம்ம பாலாஜி சக்தி சிவாவோட அப்பா, அவருக்கு இவருக்கு நடக்கிற அந்த டைலாக்ஸ் அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஜென்ரேஷன் கேப்பை ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்காங்க. கூட வேலை பார்க்குற இவங்களுக்கு அந்த முதலாளி தொழிலாளி இல்லாமல் அவங்க காட்டுற பாசம், சிவாவோட லைஃப் லவ் மேரேஜ் பண்ணி வேறு மதத்தை கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட சிஸ்டர் வந்து இவங்களை வெறுக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அழகாக ஹைக்கு மாதிரி எடுத்துருக்கிறாரு. ஸோ இது மாதிரி படத்தில் வந்து பல நல்ல விஷயங்களை தெரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. ரோட்டில் வந்து மலையாளி வாரத்தில் படுக்கிறவனோட பேர் எம்பரர், எங்கே போனாலும் வந்து நல்லவங்களாகவே இருக்காங்க. இதெல்லாம் படத்துக்கு பார்க்கும்போது வந்து இப்படிப்பட்ட ஊரில் நம்ம இருக்கோமே அப்படின்னு தோணாலும், அடுத்த நாள் இன்றைக்கி நம்ம பேப்பரே நியூஸை பார்க்கும்போது வெட்டுக்குத்து, பையன் கடத்தல் இப்படி தான் டெய்லி வருது. ஸோ அட்லீஸ்ட் சினிமாவில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கலான்னு முயற்சி பண்ண அந்த ராமனை நிச்சயமாக பாராட்டி ஆகணும். படத்தில் மைனஸ் பார்த்தா நிறையா இருக்குது. ஒரு அப்பா பையன் ரோட் ட்ரிப் தான் படம் தான், ஜென்ரலாக ரோட் ட்ரிப் நிறையா பார்த்துருக்கோம். இதை வந்து அப்பா சிவா வந்து 3 லட்சம் கொடுத்து பையனை படிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு வாங்கி தர ஷூ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா, வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே வேவு போட்டில் ஓட்டுற மாதிரி அவ்வளோ பெரிய வீடு பங்களா மாதிரி இருக்குது. ஆனாலும் அவரால் ஒரு டிவிஎஸ் வண்டி வச்சுருக்காப்புல, அந்த பைக்குக்கு மிஞ்சி போனால் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா இஎம்ஐ இருக்கும். அதை கட்ட முடியாமல் ஏதோ அஜித்குமார் மாதிரி வண்டி எடுத்துகிட்டு பையன் ஹெல்மெட் கூட போடல, பறந்து ஓடுதான், ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு அந்த சிவா கேரக்டர் மேலே ஒரு எரிச்சல் ஏற்படுத்துது. 3 லட்சத்துக்கு படிக்க வைக்கிறது, 4000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி தர ஒன்றால் ஒரு 4000 ரூபா இஎம்ஐ கட்ட முடியா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. பையன் எல்லாத்துக்கும் ஓடிட்டே இருக்கான். அவன் வந்து இந்த புண்ணிய மன்னன் படத்தில் வந்து சின்ன பையனை சமாதானப்படுத்த சாப்ளின் கமல் என்னென்னமோ பண்ணுவார், அவன் அடங்கவே மாட்டான். அந்த சீவித்தி வருவாங்க, ஒரே அற விடுவாங்க, பொத்தின்னு போயிடுவான். அந்த மாதிரி இந்த பையனை நான் அற விடலாம்ன்ற அளவுக்கு அவனோட லூட்டி வந்து அதிக பசங்கித்தனமாக போகுது. குறிப்பாக அவன் வந்து கூட பிடிக்கிற பொண்ணை கிரஷ்ன்னு சொல்கிறது, எங்கே போனாலும் அப்பா விட்டுட்டு ஓடி போகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. லொக்கேஷன் அருமையாக இருந்தால் கூட, இயற்கையான காட்சிகள் நம்மளை கவர்ந்தால் கூட இதை சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை.
மொத்தத்தில் அவங்கவுங்க வாழ்க்கையில் பணம் ஏதோ தேடி ஓடிட்டு இருக்கோம். வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போனாலோ வெளியில் எங்கேயாவது போனாலும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுதான் ப்ராக்டிக்கல். இதில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்களுக்கு போங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. உண்மையிலே அது மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மெக்கானிக் உலகத்தில் இந்த மாதிரி படங்களும் எப்போ பார்த்தாலும் போதை, கடத்தல், இல்லை கொலை அந்த மாதிரி இருக்கிற படங்களுக்கு மத்தியில் இது வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபேமிலியோட பார்க்குறோமாவும் இருக்குது. சில செயற்கைத்தனங்கள், சின்ன சின்ன ஓவர் டோஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா அது ஃபீல் குட்டாக படம் ஒரு சின்ன டச்சிங்கோட ஏற்கனவே முடிச்சதுக்காக நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கலாம், பாராட்டலாம். வாங்கலாம். பஞ்ச் லைன், பறந்து போ மேலே, 3 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.